ஹாய். வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நான் உங்கள் வேலுமணி பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது சுனிதா வில்லியம்ஸ். ஸோ பர்டிகுலராக நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது அவங்கள தான் மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா அவங்க இப்போ வந்து விண்வெளியில் போயிட்டு கடந்த ஒரு 8-9 மாதம் கழித்து திரும்ப வந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் அனுபவிச்சாங்க, விண்வெளிக்கும் சாதாரணமாக நம்ம பூமியில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம பூமியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது, நம்ம சாப்பிடும்போது ஒரு சயின்ஸ் இருக்குது. நம்ம நடக்கும்போது இருக்கிற சயின்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம வந்து காலம் வந்து உராய்வதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நடக்க முடியுது. ஸோ வந்து ஒரு அகைன்ஸ்டாக ஒரு விஷயம் செயல்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே வந்து ஆப்போசிட்லாம் வருது. நம்ம எல்லாமே வந்து புவியீர்ப்பு விசை நோக்கி தான் கீழே போகுது. நம்ம வந்து ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டாலுமே வந்து புவி விசை நோக்கி தான் கீழே போகுது. ஸோ இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு போனீங்கன்னா வந்து அதாவது பூமியிலேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே போயிட்டனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த புவியீர்ப்பு விசை சுத்தமாக இருக்கிறாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் என்ன ஆகுனா வந்து கீழே வராது, மேலே போகும். இப்போ உதாரணம் வந்து நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வேர்வை துளிகள் இருக்கும். வேர்வை துளிகள் என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா அப்படியே லிக்விட் வடிவில் வந்து மேலே வந்து ஒரு செமி ஸ்ட்ரக்சர் அப்படி நிற்கும். அந்த வேர்வை துளிகள் நம்ம அப்படியே கண்ணால் பார்க்க முடியும். ஸோ இடையில கூட நிறைய அந்த விண்வெளி ஸ்பேஸை பற்றி நம்ம வந்து கூகுளில் நம்ம சர்ச் பண்ணாலும் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியுது. நம்ம இடையில கூட சுனிதா வில்லியம்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இடத்துக்கெல்லாம் ஏற்படும். ஆனால் அட்மாஸ்பியரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கும். அவங்க வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிருக்கிறாங்க. போனதுக்கப்புறமாட்டு என்ன ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க போன அந்த விண்கலம் வந்து பழுது அடைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வந்து நாசாவில் இருந்து கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க, முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலான் மஸ்க் கிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க ஹெல்ப் கட்டிருந்தாங்க. அப்போ எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஸ்பேஸ் எக்ஸோட தலைவர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ராகன் சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ராகன் விண்வெளியை வந்து அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சதுக்கு மட்டும் வந்து 4 பேர் போயிருக்கிறாங்க. 4 பேர்த்தையும் வந்து நம்ம பத்திரமா வந்து சேஃபாக வந்து வெளியே கீழே இறக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு கதை வந்து ஃபுட்டு வந்து நாசாலேருந்து விண்வெளிக்கு அனுப்பப்படுதுன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது தானியங்கள், அதுக்கு இல்லாமல் இந்த வறுத்த அந்த கறி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் என்ன விஷயங்கள், இது வந்து சாப்பாடுலாம் கீழேருந்து போயிருக்குது. ஆனால் அவங்க வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமியில் இருக்கிறதுக்கும் வந்து விண்வெளியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா சாதாரணமாக இங்கே ஒர்க் பண்ணலாம், இங்கே நம்ம வந்து வேலை பார்க்காம கூட இருந்துக்கலாம், நம்மளுடைய அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போனீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கால் கையில் மடக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த போன்ஸ் இருக்குல்ல, போன்ஸ் வந்து இங்கே கீழே இருக்கிறதுக்கு மேலே இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படி நிற்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது தொய்வு இழந்து காணப்படும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதில் வந்து 2-3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 2-3 ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கனால என்ன ஆகும் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்கிற மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த டயர்ட் ஆகும். ஸோ வந்து பாடி பெயின் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, முட்டு தேய்மானமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறாங்க. பண்ணைக்கு அப்புறமாட்டு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நிற்பாங்க. ஸோ வந்து வேறு வந்தாலுமே என்ன ஆகுனா வந்து அப்படியே மேலே மிதக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஆசனஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ போகிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஆசனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ்லாம் வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ்லாம் சாப்பிட முடியாது. ஸோ வந்து இந்த சின்ன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தானியங்கள்லாம் சாப்பிட முடியும். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஜீரணிக்க கொஞ்சம் டைம் ஆகும். அது இல்லாமல் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. தண்ணி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சொன்னால் நம்ம வந்து ஏன்னா இப்படி இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதான் உண்மை. வேர்வை துளிகள் மற்றும் யூரின் இதை வந்து அவங்க வந்து ரீசர்க்குலேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இதெல்லாம் தண்ணி கிடைக்காது. ஏன்னா தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பூமியில் நிறைய கிடைக்கிது, நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸ், அதாவது ஒரு விஞ்ஞானி, ஸ்பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஞ்ஞானி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணியோட அருமை தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேர்வை துளிகள் இருக்குன்னா அந்த வேர்வை துளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொன்னேன் ஏற்கனவே லிக்விடாக அப்படியே செமி லிக்விடாக நம்ம கண் பக்கத்தில் நிற்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா மாய்ஸ்சர் ஆகும். அது வந்து திரும்ப வந்து அதை ஹீட் எவாப்ரேஷன் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். அதை கொடுத்து பண்ணுவாங்கன்னா ஹீட்டை மாற்றி ஹீட்லேருந்து உள்ளே வந்து சக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமாட்டு அதாவது அதை ரீசர்க்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு அந்த சர்க்குலர் அசம்பிளின்னு இருக்கும். அது மூலமாக தான் வந்து இவங்க சர்க்குலேஷன் பண்ணி இது பண்ணுறாங்க. அதே போல் வந்து யூரின் போனாங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே டாய்லெட் தான். ஸோ ஜென்ஸுக்குனாலும் சரி தான், உமனுக்குனாலும் சரி தான், ஒரே டாய்லெட் தான். ஸோ அந்த டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸுக்கும் அந்த உமனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் மாதிரி இது பண்ணுறாங்க. அதில் தான் அவங்க வந்து யூரின் போகிற மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னா வந்து அது வந்து யூரின் ப்ராசஸ் அசம்பிளி அப்படிங்கிறது ஒரு மிஷின் வந்து இது பண்ணுது. அது திரும்ப வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நிறைய வந்து பியூரிஃபை பண்ணி திரும்ப வாட்டராக கொடுக்குது.
இதான் ப்ரொசீஜர். சிலது அந்த மிஷின் ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கலெக்டர், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம பிளட் பேங்க்கில் வந்து பிளட் பேங்க் ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்களா, அந்த பிளட்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேங்கர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க சேவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதுலேயும் வந்து ஒரு கலெக்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலெக்டர் மூலமாக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறதுனால அதுவும் வந்து இது சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும். இது வந்து 2வது. ஏன்னா வந்து ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒன்று சார்ந்தே நம்ம இருக்க முடியாது. அதனால் சப்ஸ்டியூட் வண்டி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதான் இந்த இது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்க வந்து தண்ணிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி தண்ணியை குடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸாக அனுபவிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பூமிக்கு வந்திருக்கிறாங்க. திரும்ப அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் நம்ம எலான் மஸ்க் சொன்னதன் பேரில் அதே மாதிரி வந்து அவங்க 2 பேரும் இந்த டிராகன் விண்கலத்தில் வந்து 4 பேர் வந்து சேஃபாக வந்து வந்துட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மைல் ஸ்டோன் தான். ஏன்னா வந்து பூமிக்கிலேருந்து மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரது கஷ்டம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 8 நாளில் போயிட்டு ரிட்டர்ன் வரது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்ன அந்த காலங்கள் பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து அந்த விண்கலம் வந்து பழுதான காரணத்தினால திரும்ப வர முடியல. ஆனால் இருந்தாலும் நம்ம அத்தனை நாள் வந்து ஒரு 8 மாதத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து ஒரு 293 நாள் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அது வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. சர்வே பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க வந்து இப்போ வந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய இந்த எலும்பு இந்த உடம்புலாம் வந்து முன்னாடி மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து கஷ்டம் தான். ஏன்னா நிறைய தேய்மானம் அடைஞ்சிருக்கும், நிறைய ஃபால்ட் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு வாரம் எப்படியும் அது இங்கே வந்து அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். ஏன்னா வந்து அந்த பழைய ஸ்டேஜ் வந்து இந்த முட்டு உடம்புல உள்ள இந்த எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க அதாவது நீட்டி மடக்கிற மாதிரி இருக்கும். மடக்கிட்டு திரும்ப வந்து சயின்ஸ் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. திரும்ப வந்து அவங்க வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா அங்கே மேலே இருந்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமாட்டு வந்து அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் அவங்க வந்து இந்த நம்ம பூமியில் உள்ள அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு டைம் ஆகும். ஏன்னா வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறமாட்டு பார்த்திங்கன்னா லங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே தான் இருக்குது. நம்மளுக்கு ஜஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. அப்படிங்கும்போது அது சுவாசிக்க காற்று இருக்காது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாமே மாற்றி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியே வந்து நம்ம வந்து வெளியே போட்டோம்னா எப்படின்னா அது மேலே மிதக்குது. அப்படிங்கும்போது எல்லாமே மேல் நோக்கி தான் போகும். அப்படிங்கும்போது மேல் நோக்கி போகும்போது நமக்கு என்ன ஆகணும் வந்து அதில் நம்ம வந்து நடக்க முடியாது, ஃபுல்லாக மிதப்போம், ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நான் சயின்ஸ் ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலான் மஸ்க்லாம் யார் அப்படிங்கிறத நீங்கள் எலான் மஸ்க் பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க வந்து விண்வெளி வீரர்கள்லாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவிச்சா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதாவது தண்ணியை தியாகம் படுத்தி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நமக்கு வந்து அது கண்டுபிடிச்சி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சைட் பண்ணிவிடுவோம். இதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.